நம்ம சித்தர்கள் மகான்களுடைய சீரீஸ்ல அடுத்து பார்க்குறது சாங்ஸ். அது என்ன சாங்கு சித்தர் அப்படின்னா சொந்த ஒரு சித்தியை அவர் நவகண்டம் அந்த மாதிரி நிறைய சித்திகள் பண்ணார். அதில் ஒன்று இது அவருடைய கோவில் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல். நீங்கள் வந்து கிண்டியில் போயிட்டு தாத்தா கோவில் எங்கே இருக்குது, சாங்கு சித்தர் கோவில் எங்கே இருக்குன்னா எல்லாரும் வழிபடுறாங்க. அந்த கற்கோவில்கள் மாதிரி கட்டியிருக்காங்க ஐயா. அது கொடி மேலே தாண்டி இருக்கும். அதாவது சிமெண்ட்டு கல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் இல்லை, ஒரு ஆணி அடித்த மெட்டல் கூட இல்லை, வெறும் பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க. அதுதான் சுத்தம். அதனால் அதோட வைப்ரேஷன் ஒன்றும் ஜாஸ்தி. ஒரு தடவை சிம்சன் துரை ராத்திரி தூங்க போகிறார், சாப்பிட்டுட்டு தூங்க போகிறார். அப்போது சாங்கு சித்தர் ஐயா என்ன சொல்கிறாரு, ஐயா உங்கள் ரூமில் படுக்காதீங்க, வேறு இடத்துல படுங்க. சிம்சன் துரை அப்போதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்குது. இவர் எப்படி உங்களுக்கு தெரியும், இது உடஞ்சி விடுன்றது எப்படி தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிருக்காரு. அப்போவே இவருக்கு தெரியும் ஏதோ இவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குன்றது தெரியும். சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க நம்ம நிறைய பேர் பார்ப்போங்க. இவங்களாம் ஆராய்ச்சி பண்ணோன்னா ஐயாவை பற்றி படிங்க, சூப்பராக இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஐயா. அது நம்ம சித்தர்கள் மகான்களுடைய சீரீஸில் அடுத்து பார்க்குறது வந்து சாங்கு சித்தர். என்னுடைய வாழ்க்கையில் மகான்கள் ஜீவ சமாதிகள் வழிபாட்டில் எனக்கு ஒரு திருப்பு முனை பெருசாக வந்தது யாருன்னா சாங்கு சித்தர் ஐயா தான். சரிங்களா. அது என்ன சாங்கு சித்தர் அப்படின்னா வந்து ஒரு சித்தியை அவர் நவகண்டம் அந்த மாதிரி நிறைய சித்திகள் பண்ணாலும் அதில் ஒன்று இதுதான். அவருடைய கோவில் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஒரு காலத்தில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அவருடைய இடம் தான். 22 ஏக்கர் அந்த இடத்துல அவருடையது தான். அவர் வந்து சிவலிங்க நாயனார் அவருடைய இயற்பெயர். ஆனால் நீங்கள் வந்து கிண்டியில் போயிட்டு தாத்தா கோவில் எங்கே இருக்குது, சாங்கு சித்தர் கோவில் எங்கே இருக்குன்னா எல்லாரும் வழிகாட்டும். ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனிங்க லேத்து பட்டங்களுக்கு நடுவில் அவருடைய இது இருக்கும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த சின்னதாக எனக்கு எப்படின்னு எனக்கு அவர் தெரியும்னா, நான் வந்து டிப்ளமா ரோபோட்டிக்ஸ். நான் படிக்கும் போது நான் லேத்து பட்டறையில் எங்கள் காலேஜில் இருக்கும்போது நான் ஒரு டூலை உடச்சிட்டேன், கார்போரண்டம்னு ஒரு டூல். அந்த டூல் உடச்சதுனால என்னை எக்ஸாம் எழுத விடல. அப்போ வந்து அது கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது, காஸ்ட்லியும் கூட. அப்போது நீ இதை வாங்கின்னு வந்து தந்தால் தான் உன்னை எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் டிப்ளமா சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். அந்த டூல் கிடைக்காம பாரிஸ்லாம் சுற்றி கடைசியில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் போனால் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போலாம் எங்கள் வீட்டிலலாம் வறுமை அதிகம். ஸோ எனக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க. அதை தூக்கிட்டு காலைல சுற்ற ஆரம்பிச்சா நைட்டு தான் வந்து சேருவேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு பூரா சுற்றிட்டு மதியம் சாப்பிட்ற இடம் கிடைக்காம எங்கேயாவது உக்காரணுமேனு ஒரு இடத்துல உட்காந்தேன். ஒரு கோவில் மாரி இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து அது என்னென்னு எனக்கு தெரியாது. போர்டுலாம் அந்த டைமில் பெருசாக இல்லை. அப்போ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பூஜாரி வந்து கேட்டார், என்னப்பா இது? இல்லைங்க ஐயா, சாப்பிட இடம் கிடைக்காம தேடிட்டு இருந்தேன், இங்கே நல்லா இருந்துச்சு இடம், சுத்தமாக இருக்கா, நான் உட்காந்து சாப்பிட்றேன். சரி சாப்பிடும்போது அவர் கேட்டார், என்ன பண்ண மாரி டிப்ளமா படிக்கிறேன், இது இடம் என்ன தெரியுமா, கோவிலா, லிங்கம் இருக்கே, சிவன் கோவிலா? சிவன் கோயில் தான்ப்பா, ஆனால் இது ஜீவசமாதி, சாங்கு சித்தருடைய ஜீவசமாதி இது அப்படின்னா. சாங்கு சித்தர்னா என்னென்னு அப்போ எனக்கு அவர் வரலாறு சொன்னார். இதெல்லாம் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அந்த வரலாறு சொன்னார். எனக்கு அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ சொல்கிற விஷயங்கள் தான் இது. எனக்கு அங்கே போயிட்ட பிறக்கும் அப்புறம் தான் கிண்டி இண்டஸ்ட்ரீஸில் எனக்கு அந்த டூல் கிடச்சிது, கார்போரண்டம் டூல். அதை கொடுத்து நான் டிப்ளமாவில் படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் டிப்ளமாலேயே ஸ்டேட் செகண்ட் வந்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன், வெளிநாடுகளில் போய் படித்தேன், ஹார்வர்டு வரைக்கும் படித்தேன். ஸோ அது வந்து அந்த மகானுடைய ஆசீர்வாதம் தான். நான்லாம் மக்கு பையன்னு என்னை திட்டுவாங்க, வாழை மட்டன்னுவாங்க. எனக்கு வந்து சொல்லி தந்தால் புரியாது, நான் வாழை மட்டன்னு என்னை திட்டியிருக்காங்க. பட் கடைசியில் எங்கே போய் விட்டாங்கன்னா ஹார்வர்டில் போய் என்னை விட்டாங்க. அதெல்லாம் யாருன்னா இந்த மகான்களோட ஆசீர்வாதம். ஸோ படிக்கிற குழந்தைங்க தொழில் வளரணுன்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என் வாழ்க்கையில் நிறைய மேட்ச் நடந்தது, ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இவர் வந்து பரங்கி மலையில் பிறந்தவர் தான். சரிங்களா. பரங்கி மலைன்றது இப்போ இருக்க பேர். அதுக்கு முன்னாடி பிரிங்கி மலை, பிரிங்கிமா முனிவர் தவம் பண்ண மலை தான் பிரிங்கி மலை. அங்கே இருக்கிற தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் சாங்கு சித்தர் ஐயா. இவரும் திருமணமானவர், குழந்தை குட்டிகள் இருக்கிறவர். திருமணம் ஆகிட்ட பிறகும் வேலைக்கு போனோம்ல, இவரும் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருந்தார். ஒரு இடத்துல எங்கே வேலை செஞ்சார் அப்படின்னா சிம்சன் துரை.
சிம்சன்றது ரொம்ப பெரிய பேருங்க. நம்ம சிம்சன் கம்பெனிகள் இருக்குது. சிம்சன் துரைன்றது பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சரிங்களா? பிரிட்டிஷ் காலம், இது எல்லாமே பிரிட்டிஷ் காலம். ஐயாவுடைய மேஜிக் நிறைய இருக்குது. பிரிட்டிஷ் இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்தியாக்காரன் சொன்னான்னும் போது நம்ம யாரும் நம்ப மாட்டோம். இது ஏன்னா எல்லா மக்களுக்கும் இல்லை, ஆனால் நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறேன். அதனால் பிரிட்டிஷ்காரன் சொன்னால் நம்புவோம். அதுக்காக பிரிட்டிஷ் கதையை முதல்ல எடுக்கிறேன். ஏன்னா அது சொல்லும் போது வேதனையாக இருக்குது. பட் அப்படி சொன்னால் தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. ஏன்னா இன்றைக்கும் இதை பொய்ன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வெள்ளைக்காரன் எப்படி எழுதி வச்சுருக்கான்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த சிம்சன் துரை பெரும் முதலாளி, பெரும் பணக்காரர். அவர்கிட்ட வேலை செய்கிறார் சமையலுக்காரனா. அப்போது நம்ம டக்குன்னு சொல்கிறோம் இவர் ஒரு ஆன்டி இந்தியன்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் ஒன்று கிடையாது. சமையலுக்காரனா வேலை செய்கிறார். அதுக்கப்புறம் சிம்சன் துரை எப்படி இவருக்கு வந்து சீடர் ஆனார்ன்றது தான் பெரிய ட்விஸ்ட்டு. சமையல்காரராக வேலை செய்கிறாரு. செய்யும் போது ஒரு நாள் இது நடக்குது. என்னென்னா, சிம்சன் துரைன்றது ரொம்ப பெரிய பணக்காரர். நீங்கள் இன்றைக்கும் அதை நான்லாம் டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தவன். டிப்ளமா இன்ஜினியரிங் படித்த பசங்கள்கிட்ட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கனவு கம்பெனி என்னன்னு கேட்டால் சில கம்பெனி பேர் சொல்லுவோம். அதில் சிம்சனும் ஒன்று. இங்கே பாரிஸில் ஹிந்து பத்திரிகை பக்கத்தில் வரும் அந்த சிம்சன். ரொம்ப பெரிய கம்பெனி. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு கனவு. அந்த கம்பெனி வாசல்லலாம் இன்டர்ன்ஷிப் கிடைக்குமான்னு இருந்திருக்கோம் நாங்கள். அந்த கம்பெனி, அந்த சிம்சன் துரை வீட்டில் இவர் இருக்கும்போது ஒரு தடவை சிம்சன் துரை ராத்திரி தூங்க போகிறார், சாப்பிட்டுட்டு தூங்க போகிறார். அப்போது சாங்கசித்தர் ஐயா என்ன சொல்கிறாரு, ஐயா உங்கள் ரூமில் படுக்காதீங்க, வேறு இடத்துல படுங்கன்னு சொல்கிறாரு. சிம்சன் துரைக்கு கோவம் வந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு நார்மல் பிரிட்டிஷே சாதாரண இந்தியன் பேச மதிக்க மாட்டாங்க. அதான் வேலைக்காரன் பேச மதிக்க மாட்டாங்க. இவர் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் பதவியில் இருக்கவர். இவர்கிட்ட பேசும்போது நீ எப்படி என்கிட்டலாம் பேசணும், இது கோவமாயிடுறாரு, திட்டிடுறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை பதில் சொல்லாமல் கோவமாக போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் அவர் கேட்காம அவர் ரூமில் போய் தூங்குறாரு. சரிங்களா? தூங்கும் போது இவர் தான் என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியுமே. அவர் தூங்கிட்ட பிறக்கும் வேலை ஆட்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, அவரை கட்டிலோடு தூக்கிட்டு வந்து வேறு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லி அங்கே போய் அவரை கட்டிலோடு அசைக்காமல் பத்திரமாக எத்தனை அங்கே படுக்க வச்சுருக்காங்க, அவர் எழுந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னதை வந்து இதை மந்திரம் கட்டு போட்ட மாதிரி அவங்களும் அப்படியே கேட்டு அழுக்க எத்தனை அவர் இன்னொரு இடத்துல படுக்க வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் டமால்னு சவுண்டு வருது. அப்போ தான் இவர் முடிச்சுக்கிட்டா என்ன ஆச்சுன்னு எழுந்து போகிறார். எழுந்து பார்த்தா அவர் வெளியே இன்னொரு இடத்துல படுத்துட்ருக்காரு. எங்கே சவுண்டு வந்துச்சுன்னு பார்த்தா அவர் ரூம் என்னென்னா கூரை சீலிங் உடச்சிக்கிட்டு கீழே விழுந்திருக்கு. இவர் எப்படி இது விழுந்தது, நான் எப்படி இங்கே வெளியே வந்தேன்னு கேட்கும்போது வேலையாட்கள்லாங்கிறதுங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தமாதிரி இவர் வந்திருந்தாருங்க ராமலிங்கம், அவர் சொன்னார் உங்களை வந்து கட்டிலோடு எடுத்துன்னு வந்து வெளியே வைக்க சொன்னார். நாங்களே ஏன் அப்படி செஞ்சோன்னு எங்களுக்கு தெரியல, அவர் சொன்னார் நாங்கள் செஞ்சோம், எங்களுக்கே ஒன்றும் புரியலன்னு. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்குது, இவர் எப்படி உங்களுக்கு தெரியும், இது உடஞ்சி விழுன்றது எப்படி தெரியும் அப்படின்னும்போது சிரிச்சுக்கிட்டே போயிருக்கார். அப்போவே இவருக்கு தெரியும் ஏதோ இவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவர் க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் யார் என்னன்றதெல்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். சிம்சன் துரை வாழ்க்கையிலே நிறைய மேஜிக் இங்கே நடக்குது. அதில் ரொம்ப பெரிய மேஜிக், அதாவது சிம்சன் துரை வந்து ஃபுல் சரணடைஞ்சது எப்போ அப்படின்னா, ஒரு தடவை பிரிட்டிஷர்கள் சொல்கிறாங்க நீ இங்கிலாண்டு சீர்கம் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் கிளம்பிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு தடங்கள் வருது. அப்போ வந்து ஒரு லெட்டரும் அவருக்கு வருது. என்னென்னா ஒய்ஃப் கிட்டேருந்து லெட்டர் வருது, இந்த மாதிரி நான் நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன், காம்ப்ளிகேஷனாக இருக்குது, சைல்டு பர்த்து காம்ப்ளிகேஷனாக இருக்க மாதிரி இருக்குது, என் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, நான் பிழைப்பனான்னு தெரியாது, எனக்கு குழந்தை உயிரோடு வந்தாலே போதும், நான் இறந்துட்டானே எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக எழுதி அமைச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவர் அழ ஆரம்பிச்சிட்டார். உடஞ்சி போய் உக்காண்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் ஏதோ இங்கிலாந்து போகிறதுக்கு இருந்தார், பட் ஏதோ தடங்களாயிட்டு இவர் போக முடியாத சூழ்நிலை ஏதோ ஆயிருக்கு. சாங்கு சித்திரை அந்த பக்கம் வந்திருக்காரு. அப்போ வந்து கேட்குறது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதிப்பேன், நீ என்ன எழுதுமோ எழுதி அந்த லெட்டரை என்கிட்ட கொடு அப்படின்னு இருக்காரு. இவருக்கு புரியல. சரி ஓகே, இவர் தான் பார்த்துட்டு அவர் 2-3 தடவை நடுவில் 2-3 விஷயம் நடந்துடுச்சு. அவருக்கு வந்து இவர் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு, இவர் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு லெட்டர் எழுதி அவர் கையில் தர்றார். அப்போ என்ன சொல்கிறார், நான் ரூம் உள்ளே போகிறேன், கதவை சாத்த போகிறேன், நானாக திறக்கிற வரைக்கும் யாருமே இதை வந்து திறக்கக்கூடாது, நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது சிம்சன் ஐயா வெளியே இருக்கார். இவர் ரூம் உள்ளே போகிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து ரூமை திறந்துட்டு வெளியே வர்றார். வெளியே வரும்போது கையில் வேறு ஒரு லெட்டரோட கையில் வர்றார். கிட்ட கொடுத்துட்டு இந்தா உன் ஒய்ஃபுடைய லெட்டர் புடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டுருக்கார். சிம்சன் வந்து எடுத்து பார்த்தா வேறு ஒரு லெட்டர், அவங்க ஒய்ஃபோட கையெழுத்து. அதுவும் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரே நாள் தான், கொஞ்சம் நேரம் கழித்து நடக்குது இது. சிம்சன் பார்த்தா அவரோட ஒய்ஃபோட கையெழுத்து. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு என்னை பார்க்க, அவர் உங்கள் பேரை சொல்லி வந்திருக்காரு, அவர் வந்து தலையில் தலப்பா கட்டியிருக்காரு, நெத்தி பூரா ஒயிட் கலரில் விபூதி மாதிரி ஒன்று பூசியிருக்காரு. அவரை பார்க்கும் போது மகான்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் எல்லாம் நல்லபடியாக ஆகும்னு சொல்லி போட்டிருக்காரு.
ஐ திங்க் பிரசவம் டைம்லேயே அவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு போல இருக்குது. எல்லாம் நல்லபடியாக இருக்குது, உங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு, நானும் நல்லா இருக்கேன், குழந்தையும் நல்லா இருக்குது, நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம், நீங்கள் இதுக்கப்புறம் பயப்படாதீங்க, நீங்கள் பொறுமையாக எப்போ வர முடியுமோ வாங்கன்னு சொல்லி வந்தவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவரை பற்றி நான் கேட்டால் அவர் எதுவும் சொல்ல மாட்டுறாரு, நீங்கள் வந்து அவர் வந்தவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் இவர் கையில் கொடுத்து இவர் சமைக்க போயிட்டார். சரிங்களா? இதை பார்த்த உடனே தான் சிம்சன் ஐயா வந்து சாங்கு சித்தர் ஐயா காலில் வந்து ஒவ்வொன்று ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல்ட்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சிம்சன் ஐயா கைப்பட எழுதியிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சாமின்றது ஒன்றும் இல்லை, சாமியார்லாம் புருடா, என்னென்னமோ கதை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்கள பற்றி கவலைப்படலை. பட் நம்பிக்கை இல்லை, நம்ம சாமிக்கு நம்மளுக்கே வரும், நான் இதெல்லாம் கேட்டேன்னு தரலையே, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவோம், பாவம் சாமி எவ்வளோ தான் செய்ய, நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கோமான்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சிம்சன் ஐயா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த சாமி எனக்கு எப்போ ரொம்ப பிடிச்சதுன்னா, எனக்கு வந்து அதை சொன்னேன், நான் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், எனக்கு இந்த சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவரை வந்து பறக்கும் சித்தர்னு சொல்லுவாங்க. சாங்கு சித்தர் ஐயாவை வந்து பறக்கும் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதில் தான் நான் ரொம்ப கேப்சர் ஆகி தான், சின்ன வயசுங்க, இவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு 16 வயசு இருக்கும், 16-17 வயசு. ஸோ அதில் கேப்சர் ஆகி தான் இவர் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது. இவரை பறக்கும் சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் நவகண்டத்தில் ஸ்பெஷலிஸ்ட். என்னென்னா இவர் எப்பவுமே ஒரு ரூம் உள்ளே போய்ட்டு தவம் பண்ணுவார். இதை வந்து சிம்சன் ஐயாவும் பண்ணிட்டார் இந்த வேலையை. என்னென்னா இவர் அடிக்கடி ஒரு ரூம் உள்ளே போகிறாரு. அதான் அவங்க ஒரு ரூம் உள்ளே போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து லெட்டரில் தந்தாங்க. இந்த மனுஷன் ரூம் உள்ளே போயிட்டு வராது, ஏதாவது பண்ணிட்டு வராது, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்ட்டு ஒரு தடவை அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, சாங்கு சித்தர் ஐயாக்குன்னு சிம்சன் ஐயா ஒரு ரூம் கொடுத்துட்டாரு. அங்கே தான் போய் இருப்பார். சிம்சன் ஐயா வந்து லைட்டாக ஜன்னலில் திறந்து உள்ளே பார்க்கும்போது அந்தரத்தில் உட்காந்து தவம் பண்ணியிருக்கார் சாங்கு சித்தர் ஐயா. அதாவது பறக்கிறாரு, ஒரு 2-3 அடி மேலே பறந்து அந்தரத்தில் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் தவம் பண்ணுறாரு. சிம்சன் ஐயாவுக்கு பார்த்தோன்னா அச்சிச்சோ ஓகே இவர்கிட்ட விளையாடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. இது சிம்சன் ஐயா பண்ணது. இன்னொன்று வந்து இவருக்கு சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயே நீங்கள் உள்ள சாங்கு சித்தர் ஐயா ஜீவசமாதி பண்ண பக்கத்தில் வலது பக்கமோ இடது பக்கமோ இன்னும் 2 ஜீவசமாதி இருக்கும். அது அவர்களோட சிஷ்யர்கள். இவரோட சிஷ்யர்கள் சில பேர், இவரோட மகனே ஒருத்தர் வந்து ஜீவசமாதிகள் அடைஞ்சிருக்காங்க. 2 மயான பூமிகள் இருக்குது. ஓட்டேரி மயான பூமி ஒன்று, இன்னொன்று வேற ஒரு மயான பூமி. அந்த மயான பூமி உள்ள அவங்களுடைய ஜீவசமாதிகள் இருக்குது. இன்னொருத்தவங்களே வந்து இவர் நவகண்டம் அப்படின்னா எப்படின்னா, இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நவகண்டம் கொடுப்பாங்க. கழுத்து அறுத்துக்கிறது, காலை உடம்புல 9 வெட்டு வெட்டிப்பாங்க. உயிர் நாடிகள் இருக்கிற இடம், அது இறக்கிறது. இது வந்து ஒரு போகிறதுக்கு முன்னாடி பலியிடுற ஒரு ப்ராசஸ். இது ஒன்று. இல்லை அவங்களே பலி இட்டுக்கிற ப்ராசஸ், அந்த போரில் வெற்றி அடையணும்னு. இது மகாபாரதத்திலே நடந்திருக்கு. இது ஒன்று. யோக முறையில் என்னென்னா கை காலையே தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து வச்சுருவாங்க. இது கேட்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் யோகத்தை இதை பார்க்குறீங்கன்னாவே உங்களுக்கு யோகம் பற்றினா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நவகண்ட யோகம் அதில் இவர் ரொம்ப சித்தி பெற்றவர். ஸோ இதே மாதிரி தான் ஒருத்தங்க இவரோட சிஷ்யர்களோ யாரோ ஒருத்தர் தான் ஐயா ரூமில் என்ன தான் பண்ணுறாரு நம்மளுக்கும் தோணும்ல, ஒருத்தர் தவம் பண்ணின்னு என் வீட்டிலே நடக்கும். ஒரு 10 நிமிஷம் நான் தவம் பண்ண முடியாது, அப்போ தான் யாரெல்லாம் வந்து நோண்டுவாங்க, என்னடா பண்ணுறேன்னு முறைச்சி பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம். ஐயாவும் ஒருத்தர் இருக்கும்போது அவங்க சிஷ்யர்கள் கதவு திறந்து இது மாதிரி தான் ஒருத்தரை பார்க்கும்போது கை கால் எல்லாம் தனியாக இருக்குது. 9 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. எல்லாம் பார்த்து பயந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து இவர் என்ன சவுண்டு கேட்குதுன்னு வெளியே முழுசாக எழுந்து வருவார். அதுதான் நவகண்ட ப்ராசஸ். இதெல்லாம் வந்து கதை கிடையாது, இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சரி, தமிழர்களே எழுதி வச்சா தான் ஏமாத்துக்கன்னு இது பிரிட்டிஷ்காரரும் எழுதி வச்சுருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த நவகண்டம் சித்தியில் வந்து இவர் அதிகம். ரசவாதத்தில் இவர் ரொம்ப பெரிய ஆள். ரசவாதம்ன்றது லெட்டை வந்து தங்கமாக மாற்றுறது, ஈயத்தை தங்கமாக மாற்றுறது, இரும்பை தங்கமாக மாற்றுறது. இவர் எதுக்கு வழிபடலான்னா எல்லாத்துக்கும் வழிபடலாங்க. அவருடைய இது வந்து கோவில் கும்பாபிஷேகம், புதுசாக கும்பாபிஷேகம் போன வருஷம் 2025 நடந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அந்த கோவில் சுத்தம் அப்படின்ற ப்ராசஸில் கட்டியிருக்காங்க. சுத்தம் அப்படின்னா என்னென்னா செங்கல் கல் சிமெண்ட்டு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மகாபலிபுரத்தில் பார்க்குறீங்களா, கோவில்கள் பார்க்குறீங்களா, அதுதான் சுத்தம். அந்த கற்கோவில்கள் மாதிரி கட்டியிருக்காங்க ஐயா. அது கொடி மேலே தாண்டி இருக்கும். எப்படி தான் அது மேனேஜ் பண்ணி கட்டினாங்க தெரியல. உலகத்துலேருந்து பல இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க, டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்புகிறேன். அதில் வந்து எனக்கு அந்த கட்டின ஒருத்தரை பார்த்த ரொம்ப யங்ஸ்டர் தான், அவங்களாம் தான் எடுத்து பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அதை சொன்னாங்க, ஐயா இது சுத்தம் ப்ராசஸ். அது எந்த அளவுக்கு சுத்தம் அப்படின்னா அந்த மொத்த கோவில் நல்ல ஹைட்டு, 2-3 அடுக்கு அது ஹைட்டு. என்னென்னா ஒரு மெட்டல் கூட இல்லை. அதாவது சிமெண்ட்டு கல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் இல்லை.
ஒரு ஆணி அடித்த மெட்டல் கூட இல்லை, வெறும் பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க. அதுதான் சுத்தம், இயற்கையான அந்த பாறைகளை வச்சு கட்டினது. அதனால் அதோட வைப்ரேஷன் இன்னும் ஜாஸ்தி. எந்த அளவுக்கு மெட்டல்னால் மேலே கோபுர கலசம் கூட கல் தான், கருங்கல் தான். அந்த மாதிரி இப்போ ரீசண்டாக எங்கேயும் கட்டி நான் பார்த்ததில்ல. அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க பழைய கோவில்கள். இந்த காலத்தில் கட்டி பார்த்ததில்ல, என் கண்ணால் பார்த்தது அதுதான். ஆத்மார்த்தமாக அவ்வளோ சந்தோஷமாக கட்டினாங்க. அதான் சொன்னேன், அதெல்லாம் கோடியில் போயிருக்கோம். அங்கே போயிட்டு நான் என்னால் கோடியெல்லாம் கொடுக்க முடியாது, ரூ. 100 கொடுத்தேன். ரூ. 100 வச்சுக்கோங்க. அவர் சொன்னது என்ன தெரியுமா, ஐயா முதல்ல போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா உண்டியில் போட்டுருங்கன்ட்டு போயிட்டேன்ட்டார். கையில் கூட அவங்க வாங்கலை. ஸோ அந்த மாதிரி அதை அங்கே இருக்கவங்க வந்து ஆத்மார்த்தமாக செய்கிறவங்க. அங்கே வேண்ட வரவங்களே நீங்கள் பாருங்களேன், அவங்கக்கிட்ட அதான் தாத்தா கோவில்னுவாங்க. அதாவது பேசுகிற விதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சது இவங்க எந்த அளவுக்கு உள்ளன்னு. நீங்கள் வந்து சாங்கு சித்தர், ராமலிங்க நாயனார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா தாத்தா கோவிலுன்றவாங்க சிம்பிளாக. நான் 2வது தடவை நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது போனேன். அதாவது டிப்ளமா அரியர் வைக்கும்போது போனேன். தாத்தா என்ன அரியர் கிளியர் பண்ண வச்சார். கொஞ்ச நாள் போகல. அப்புறம் இன்ஜினியரிங்கில் அரியர் வச்சு கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் எங்கே போகிறது தெரியாமல் அவர் கோவிலில் தான் போய் வேண்டினேன். அப்போ நான் ப்ராஜெக்ட்ஸும் திருப்பி கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தான் பண்ணேன், மெக்கானிக்கல்ன்றதுனால. அப்போது நான் ஒரு லேத்து பட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஒரு சிஎன்சியில். அப்போது அங்கே ஒரு அண்ணன் சொன்னார், சார் வாடா சாப்பிட போகலான்னு. நான் ஏதோ இங்கே கடைக்கு கூப்பிட்டு போனப்போ தான் நேரில் கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போனார். நீங்கள் இப்போல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் அப்போல்லாம் போனீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அங்கே அந்த லேத்துப்பட்டில் இருக்க லேபரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த தாத்தாக்கு குரு பூஜைலாம் யாரும் அங்கே இருக்க லேபரர்ஸ் தான் எடுத்து பண்ணுவாங்க. அது அவ்வளோ அமக்கலமாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல். எது வேணுனாலும் அங்கே வேண்டலாம். மெயினாக 2 வேண்டலாம் அப்படின்னா கல்வியும் தொழிலும். ஏன்னா அது எனக்கே நடந்திருக்கு நேரில். எனக்கான படிப்பு ஏன்னா நாங்கள்லாம் வந்து இப்போ அடுத்து படிக்க முடியுமான்னு தெரியாமல் என்னை டிப்ளமாவில் சேர்த்தாங்க வேலைக்கு போனோன்னு. என்ன இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்லாம் படிக்க வச்சதாக இருந்தாலும் சரி, படித்த பிறகு நான் அரியர் வச்சு இவனா வேலைக்கு போவானான்னு என்னை வீட்டிலே திட்டு இருக்கும்போது, நல்ல உலகத்தோடைய டாப் கம்பெனிஸில் எனக்கு வேலை வாங்கி என்னை வேலை செய்ய வச்சு தான் ஐயா தான். நிறைய பேருக்கு அந்த மேஜிக்ஸ் அங்கே நடக்கும். தொழில், படிப்பு, படிக்கிற குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டான இடம் அது. சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க நம்ம நிறைய பேர் பார்ப்பீங்க. இவங்களாம் ஆராய்ச்சி பண்ணோன்னா ஐயாவை பற்றி படிங்க, சூப்பராக இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஐயா அது. இங்கே இருக்க சென்னை கிண்டியில் தான் இருக்குது. ட்ரெயின், பஸ்ஸு, ஆட்டோ எந்த வசதி கேட்டாலும் கிண்டி மெயினில் ரயில் ஸ்டேஷன் பின்னாடியே இருக்குது. போயிட்டு வாங்க. சாங்கு சித்தர் தாத்தா உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.